வணக்கம், நான் உங்க திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா. கிரைம் பெட்ரோல் எச்சரிக்கை விமன் அகெயின்ஸ்ட் கிரைம் எபிசோடுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். தைரியம் அது காலத்தாலையும் நம்பிக்கையாலையும் மூடப்பட்டு இருக்கு. அதுக்கு எப்பவுமே உடைஞ்சு போகக்கூடிய அபாயம் இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள் வரும். அந்த நேரத்துல நமக்கு தைரியத்தை தவிர எதுவுமே உதவாது. இன்னைக்கு இந்த எபிசோட்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தான் பார்க்க போறோம். ஒரு அப்பாவோட கதை. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அநியாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அப்பா தன்னோட 20 வருஷத்தை இதுக்காக செலவு பண்ணாரு. 20 வருஷங்கள் கேட்கறதுக்கு எவ்வளவு நீண்ட வருஷங்களா இருக்கு. நியாயம் கிடைக்கிறதுக்காக இந்த 20 வருஷம். இவ்வளவு பெரிய நீண்ட போராட்டத்துக்கு இவருக்கு எவ்வளவு துணிச்சலும் தைரியமும் இருக்கணும். இந்த கேஸ் 20 வருஷம் ஆகிப்போச்சு ஜெனிஃபர். இப்போ நாம எங்கிருந்து ஆரம்பிக்க போறோம்? யுவர் ஆனர், ஃபைல் நம்பர் 1ல இருந்து. இந்த கேஸ் தன்னோட முடிவு அடையணும்னா நம்ம முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த நிதி ரஸ்துக்கு யாரு? 21 வயசான லேடி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்ல காமர்ஸ் படிச்சுட்டு இருந்தவங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இல்லை வேற யாரு? யுவர் ஆனர், இது அவங்களோட பர்சனல் டைரி. நான் ரீட் பண்ணட்டுமா? ஷுவர். என்ட்ரி டேட் 26 நவம்பர் 1994. இன்னைக்கு என்னோட டார்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் என்னோட ஃபியூச்சருக்காக இன்னும் நிறைய பாடுபட்டாகணும். 27 நவம்பர் 1994. இன்னைக்கு நாள் நல்லா போச்சு. என்னோட செமஸ்டர் ரிசல்ட்டை பார்த்து எங்கள் அப்பா சந்தோஷப்பட்டாரு. நான் என்னையே பாராட்டிக்க மறந்துட்டேன்னு தான் சொல்லணும். மிஸ்ஸஸ் டைரி, நான் இப்போ டீச்சர் ஆயிட்டேன். மேக்ஸ் டீச்சர். என்னோட சேலரி 600 rupees. எனக்காக 100 ரூபா எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை அப்பாவுக்கு அனுப்பி வைக்க போகிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. நீதி, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் என்ட்ரி இருக்கு. நல்ல தாட்ஸ். யுவர் ஆனர், நிதியோட மரணத்துக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அதே வீட்டில இருந்து இந்த கேஸ் ஆரம்பிக்குது. அட நிதி, இப்பவே எதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்க? அப்புறமா பண்ணுமா? அட முடிஞ்சிருச்சுப்பா. இப்ப அவசியம் போய் ஆகணுமா? நியூ இயர் கொண்டாடிட்டு போகலாம்ல? அப்பா, கிராஜுவேஷன் ஒரு வழியா முடியட்டும்பா. அப்புறம் சிஏ எக்ஸாம் முடிச்சிடுறேன். அப்புறம் நியூ இயர் என்ன, ஹோலி, தீபாவளி எல்லாம் சேர்ந்து கொண்டாடலாம். அக்கா, அம்மா நிஷி ஏன் கத்திட்டு இருக்கா? அட அதெல்லாம் விட்டுட்டு வா. அப்புறம் பாத்துக்கலாம். வா வான்னு சொல்றேன்ல. என்னப்பா? இங்க பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு. யார் இத வாங்குனா? இது நீதான் டெக்கரேட் பண்ணியா? ஆமாக்கா. அப்புறம் இங்க பாருங்களேன், சாண்டாவோட பாஸ்கெட். இதுல சாண்டா நமக்கு gift வைப்பாரு. கேட்டுக்கிட்டீங்களா சாண்டா? என்ன புரியலையா? என்ன விட நீ ஹைட் ஆயிட்ட. சாண்டாவா வந்தது அப்பான்னு இப்ப கூடமா உனக்கு புரியல? ஞாபகம் இருக்கா? சாண்டாவை பார்க்க ஒவ்வொரு முறையும் நம்ம 12 மணிக்கு வெளியில போவோம்ல. இப்போ அப்பா கரெக்டா ஏதாவது மறந்துடுவாரு. என் பர்ஸ் தொலைஞ்சு போச்சு, என் வாட்ச காணோம். அப்பா, நான் என்ன யோசனை பண்றேன்னா, இந்த தடவை நம்ம கிஃப்ட அங்க ஒளிச்சு வச்சிருவோம். எங்க? கண்ணுங்களா, இந்த சாண்டா இருக்கார்ல, அவர் உண்மையிலேயே இருக்காரு. அதர்வைஸ் உங்க 2 பேர் மாதிரியான அன்பான கிஃப்ட் எப்படி எனக்கு கிடைச்சிருக்கும்? லவ் யூ. லவ் யூ டூ அப்பா. ஓ மை காட். என்ன? அட, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். Wish you very happy birthday. Thank you அப்பா. Happy birthday கா. Thank you. Happy birthday to you. Happy birthday to you. நிதியோட படிப்புக்கு ரொம்பவே செலவாயிருக்கும்ல. பின்ன பஞ்சிம்ல இருக்கிற நல்ல காலேஜ்ல அவ படிக்கிறாள்ல. எனக்கு ஒரு செலவும் இல்ல. மாறா மாசம் 600 ரூபா நிதி தான் எனக்கு அனுப்பிச்சு வைக்கிறா. மாசத்துக்கு 600 ரூபாயா? எதுக்காக? அது நிதி எந்த காலேஜ்ல படிக்கிறாளோ அங்க ஒரு ஸ்கூலும் இருக்கு. அங்க இருக்க மேத்ஸ் டீச்சர் 6 மாசத்துக்கு ஏதோ லீவ்ல போயிருக்காங்க. நிதியோட மேத்ஸ் பத்தி தான் உனக்கு தெரியுமே, 99க்கு கீழே வந்ததே இல்ல.
அதனால அந்த ஸ்கூல்காரங்க ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க டியூஷனுக்காக. அடுத்த மாசத்துல இருந்து கராத்தேவும் கத்து கொடுக்க போறா. அதுல இருந்து சேலரி 1000 ரூபாய் ஆக போகுது. அட பிரமாதம் நிதி, இத கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அங்கிள். என்ன அண்ணி மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தா எனக்கு சுகர் கொடுத்து என்னோட சுகரை ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. அட உன்னோட சுகரை லோ பண்ணிடுவோம். அட வாப்பா ஒயின் குடி. போலாம் போலாம். போலாம். டேக் கேர்மா. அப்புறம் 24 மணி நேரமும் புத்தகத்திலே இருக்காதம்மா. கொஞ்சம் சாப்பிட்டும் உடம்ப நல்லா பார்த்துக்கோ என்ன. இப்போ 53 கிலோ இருக்க நீ 52 கேஜியா குறைஞ்சா கூட ஹாஸ்டல்காரங்களை நான் சும்மா விட மாட்டேன். 55 கிலோவே ஆயிடுறேன். ஓகே, அதுக்குன்னு சாப்பாடுன்னு நேரத்தை செலவழிச்சிடாத. படிப்புலையும் நல்லா கவனம் செலுத்தணும். கான்சென்ட்ரேட் பண்ணி படி. அப்புறம் விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ் அப்பா. ஹாப்பி நியூ இயர்க்கா. ஹாப்பி நியூ இயர். அப்புறம் ஃபோன் ஒழுங்கா பண்ணு. தன்னோட கிளாஸ்ல ஒவ்வொரு வருஷமும் டாப்ல வருவா. ஒரு நல்ல கராத்தே ஃபைட்டர். அது மட்டும் இல்லாம ஹாப்பி கோல் லக்கி, ஒரு சந்தோஷமான பொண்ணு. யுவர் ஆனர், அந்த பொண்ணு மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தா அவ கதையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா பல நேரங்கள்ல நல்லா ஜொலிக்கிற வைரம்தான் கெட்டவங்களோட கண்ணை உறுத்தோன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நிதிக்கும் அதே மாதிரிதான் நடந்தது. 1 2 3 ஹா 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 ஹா. இன்னும் மேல ஹா. இன்னைக்கு கிளாஸை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு 5 மணிக்கு மீட் பண்ணலாம். 5 PM ஷார்ப். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹாய் நிதி, உன்னை பற்றின ஃபீட்பேக் நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் படிப்பை மட்டும் நீ சீக்கிரமாக முடிச்சிட்டனா நான் உன்னை மேக்ஸ் டீச்சராக ப்ரொமோட் பண்ணிடுறேன். சேலரியும் நல்லா இருக்கும். கூடவே பிஎடும் முடிச்சிரு. தேங்க்யூ வெரி மச் சார். அட தேங்க்யூலாம் இருக்கட்டுமா, யூ டிசர்வ் இட். சரி, உன்கிட்ட என்னுடைய லேண்ட்லைன் நம்பர் இருக்கா? என்ன வேலை இருந்தாலும் கால் மீ எனி டைம். பகலோ ராத்திரியோ யோசிக்காத. ஜஸ்ட் கம் டு மை ஹோம். டேக் கேர். டேக் கேர் சார். என் பொருள் எல்லாம் யார் இப்படி கழிச்சு போட்டது? நான் தான். ஜான்வி, உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? எனக்கு ப்ராப்ளமே நீதான். உன்னோட இந்த அட்டென்ஷன் சீக்கிர ஆட்டிடியூட் இருக்கே, இது உனக்குள்ளேயே வச்சுக்கோ. நீயும் உன் ப்ராப்ளமையும் தயவு செய்து இங்க எடுத்துட்டு போயிடு. இல்லனா என்ன பண்ணுவேன்? எனக்கு இப்போ 2 கராட்டே மூவ்ஸ் காட்டுவியா? சரி காட்டு. காட்டு. என்ன பண்ற? ஏய் ஜான்வி, ஏய் என்ன நடக்குதுங்க? 2 பேரும் அவங்க இடத்துக்கு போங்க. வார்டன் அக்கா, ப்ளீஸ் என்னோட ரூம் சேஞ்ச் பண்ணுங்க. நான் இங்க இருக்க மாட்டேன். வார்டன் அக்கா, இந்த வீணா போன ரூம்ல இவளையே இங்க இருக்க விடுங்க. என் ரூமை தயவு செஞ்சு மாத்தி விட்டுருங்க. ஜான்வி, மைண்ட் யுவர் டோன். ஜெயா, இந்த ஜான்வி என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா. அவ கிடக்குற உம்மனா முஞ்சி, அவளை இக்னோர் பண்ணு. நீ உன் எக்ஸாம்ல கவனத்தை செலுத்து. ஹலோ அப்பா. அம்மாடி நிதி, எப்படிமா இருக்க சொல்லு. நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா. உன் தங்கச்சி இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா உனக்கு? ரோட்ல இருந்து ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டா. அப்புறம் நான் அவளுக்கு நிறைய புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் வெளியே கொண்டு போய் விட்டா. இப்ப அழுதுகிட்டு உட்காந்துருக்கா. சாப்பிட மாட்டாளாம். நிதி, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஓகே தானம்மா? அப்பா நல்லா தான் இருக்கேன்ப்பா. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா. என்ன விஷயம்? ஏதாவது ப்ராப்ளமா? ஓ, அந்த ரிதேஷ் அங்க வந்தானாமா? இல்ல அப்பா, இது ரிதேஷ் பத்தினது இல்ல. பின்ன? அப்ப ஓப்பனா சொல்லுமா, என்ன விஷயம்? அப்பா, நான்
அப்பா நான் அப்புறமா பேசுறேன், என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டாப்பா. சரி சரி, நீ அப்புறமா ஃபோன் பண்ணு, நான் உன் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா நிதி கிட்ட இருந்து எந்த காலும் வரவே இல்லை. அவங்க பொண்ணு கிட்ட இருந்து வந்த ஒரு கால், இதுதான் அப்பாவும் பொண்ணு பேசிக்கிட்ட கடைசி கால். பொண்ணு கிட்ட இருந்து வந்த கடைசி காலை பத்தி தெரிஞ்சுக்க அவங்க அப்பாவுக்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டு இருக்கு. அந்த ராத்திரி அப்படி என்னதான் நடந்தது? 20 வருஷமா தொடர்ந்து இழுத்த அந்த கேஸ் அப்பதான் ஆரம்பிச்சது. சார், பொருட்கள்லாம் சதறி கிடக்குதுன்னு ஃபோன் வந்துச்சு. காலையில இருந்து பொண்ணையும் காணோம். ஹாஸ்டல் ரூம் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. சார் சார் சார், இந்த செப்பல் நிதியோட இது. உதய், ஃபுல் ரூமையும் செக் பண்ணுங்க. இதுல இன்னைக்கு டேட் எழுதியிருக்கே. அப்பனா காலையில காணா போறதுக்கு முன்னாடி மேக்ஸ் சம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் காணா போயிருக்காங்க. சார், ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு தனி பாட்டில் இருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டலோட பேக் சைடில் ஒரு ஸ்லிப்பர் இருக்கு சார். சார், இந்த ஸ்லிப்பர் இங்கே தான் கிடைச்சது. நிதி, என்னாச்சுப்பா? நீ ரொம்ப டென்ஷனா இருக்கியே. அது ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான். என்ன விஷயம்? ஏன் உன் கண்ணு கலங்கி இருக்கு? அது என்னன்னு தெரியலப்பா, எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு போயிடலான்னு தோணுது. ப்ராசிக்யூஷன் விட்னஸ் நம்பர் 4 ஜெயா திசோசா, நிதியோட ரூம்மேட், அப்புறம் அவளோட நல்ல ஃப்ரெண்டு. எக்ஸிபிட் நம்பர் 13 பேஜ் 3 பேரா 5. அதில் என்ன இருக்குன்னா, அதாவது ஸ்டேட்மெண்ட் படி நிதி சாகிறதுக்கு 2 நாள் முன்னாடி அவ ரொம்ப அப்செட்டாக இருந்தா. யுவர் ஆனர், ஹாஸ்டலில் இருக்க எல்லா ஸ்டாஃபும் அப்புறம் ஸ்டூடெண்ட்டும் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிபிட் நம்பர் 13க்கும் அண்ட் 22க்கும் நடுவில் இருக்க. நிதி எங்களோட இல்லைங்கிற உண்மையை எங்களால் ஏற்றுக்கவே முடியல சார். எதுக்காக இப்படி பண்ணான்னு தெரியவே இல்லை. இது தற்கொலையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சார், அவங்களோட ஃபேமிலியில் சூசைட் ஹிஸ்ட்ரி இருக்கு. அவங்க அம்மாவும் சூசைட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நிதியோட ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருந்திருந்தா அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஆர் யூ ஷூர் இது சூசைடா இருக்குமா? சார், இது ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்க முடியும். அங்கே கிணறு பக்கம் நல்லா தர வழுக்கும். நான் கூட அங்கே 2 தடவை தடுமாறி இருக்கேன். ஒருவேளை நிதிக்கும் அதே மாதிரி கால் வழுக்கி உள்ளே விழுந்திருக்கு. இவ போய் எப்படி சூசைட் பண்ணா? நீங்க யாரு? சதீஷ் பாத்தூர், இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ட்ரஸ்டி. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், இங்க நடந்த சம்பவத்தை சீக்கிரம் வைண்ட் அப் பண்ணிடுங்க. குழந்தைங்க பயந்துருவாங்க, பிரச்சனை பெருசாயிடும். இது பாருங்க, இது சூசைடை தவிர வேற எதுவும் வேணாலும் இருக்கலாம். விசாரணை நடத்தியே தீரணும். சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு கிளம்பிடுங்க. நீலிமா மேடம், குழந்தையோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணிடுங்க. என்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. கொஞ்சம் பணம் கூட கொடுங்க. நிதி, நிதி.
எஸ்பி சார் வர சொல்லியிருந்தாரு. பிரமோத். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார். எஸ் சார். ஐ வில் டூ இட் ரைட் நவ் சார். ரைட். தேங்க்யூ சார். பிரமோத், என்ன ரிப்போர்ட்டு? சார், இதை தற்கொலைன்னு சொல்கிறாங்க. பொண்ணு கிணத்துல குதிச்சு இறந்து போயிட்டா. ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப்டாக இருந்திருக்கா. ஏதோ பர்சனல் இஷ்யூ, எக்ஸாம் ப்ரெஷர் இல்லைன்னா காதல் விவகாரமாக இருக்கலாம் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னன்னு சொல்லுது? சேம் சார், சூசைட், நோ ஃபவுல் பிளே. பொண்ணோட பாடியை அவங்களோட வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு சார். குட் ஜாப். இந்த கேஸை சீக்கிரம் முடிக்க வேண்டியது நம்மளுக்கு அவசியம். ரொம்ப ப்ரெஷர் சார். ஒரு வேலை பண்ணுங்க, கேஸை க்ளோஸ் பண்ணுங்க, கோர்ட் டேட் வாங்கிக்கோங்க சார். அட இது எப்படி பாசிபிள்? நீங்களே சொல்லுங்க. இல்ல இது நாட் பாசிபிள். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? என் பொண்ணு போய் எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டா? இது பாசிபிளே கிடையாது சார். சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டா. அங்க அவளுக்கு மேத்ஸ் டீச்சர் வேலை கிடைச்சது சார். அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா சார். அவன் ஏன் தற்கொலை பண்ணிக்க போறா? இங்க பாருங்க, உங்களோட பொண்ணு இப்போ உயிரோட இல்லைன்ற விஷயம் உங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை தரும். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா உண்மையை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உண்மை இதுதான். அவ கண்டிப்பா தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல. கண்டிப்பா வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க மறைக்கிறீங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. அந்த ரித்தேஷை தூக்குங்க. அவன் தான் என் பொண்ணு கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஹாய் நிதி, உன் சிஏக்கான முயற்சி எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நீ எப்படி இருக்க? அங்கிள் எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்கேன் நானு. அடுத்த வாரம் உன் வீட்டுக்கு வரேன். ஏன்? எதுக்கு வீட்டுக்கு வராரு? அட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான். ரித்தேஷ், எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. எவ்வளோ பெரிய பொண்ணாயிட்ட. எவ்வளோ காலம் நீ சிங்கிளா இருப்ப? கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்புலலாம் என்ன பிரச்சனை ஆக போகுது? நான் என்ன சொல்றேன்னா, எங்க வீட்டில் யாரும் இல்லை. வாயேன் போலாம். என்னடா பேசுன? நிதி விடு, நிதி விடு, நீ பெரிய தப்பு பண்ற. விடு, உனக்கு இருக்குடி. என் பொண்ணு நிதி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. அந்த பையனை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கா. ரித்தேஷோட வீட்டுக்கு போய் நான் அவங்க அப்பா கிட்ட கூட பேசியிருக்கேன். அப்போதைக்கு அந்த ரித்தேஷ் வாழை சுருட்டிக்கிட்டு சும்மா இருந்தான். ஒருவேளை அவனுக்கு இந்த விஷயத்தினால மனசுக்குள்ள கோவம் இருந்திருக்கலாம். அதனால இதுக்காக அவன் பழி வாங்கியிருக்கலாம். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, காலங்காத்தால ரித்தேஷ் பழி வாங்க நிதி ஹாஸ்டல் போயிருக்கிறான். ஏற்கனவே அங்கே நிறைய பொண்ணுங்க வேற இருக்காங்க. அவங்க மத்தியில் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கீழே கூட்டு வந்து அவளை கொன்று இருக்கான். கொன்று கிணத்துல வீசியிருக்கான். ஆனால் இந்த சத்தம் யாருக்கு அதுலையும் கேட்கல. என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இதை பாருங்க, எங்களையும் நிம்மதியாக இருக்க விடுங்க. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருங்க சார். உங்கள் பொண்ணு இறந்து போயிட்டா. ஒரு பொண்ணுக்கு எதிராக நடந்த இந்த முக்கியமான கேஸை வெறும் தற்கொலைன்னு சொல்லி இந்த வழக்கை போலீஸ் மூடிட்டாங்க. நீதிங்கிற இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நீதிமன்றமே ஏத்துக்கிறதுக்கு மறுத்துருச்சு. சொல்லப்போனா முதல் முறையா இந்தியாவில் நீதிமன்றமே மறுத்தது இதுதான் முதல் தடவை. கோர்ட்டு கேட்குற நேரடி கேள்விகள், அதாவது நிதி ஒருவேளை தற்கொலையே பண்ணியிருந்தாலும் ஹாலில் எதுக்கு பொருட்கள்லாம் சதுரி கிடக்க? அப்புறம் அவளோட பாடியில் ஏன் ஸ்ட்ரகிள் சைன்ஸ் இருக்கு? அதுக்கப்புறம் 15 ஆண்டுகளா பல அதிகாரிகள் இந்த வழக்க ஒவ்வொரு கட்டங்களையும் விசாரிக்கிறாங்க. ஆனால் அதில் எந்த ஒரு டீமும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் யூனிட் 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2010 நியமிக்கப்பட்டது. அதில் தான் நானும் என் டீமும் இன்வால்வ் ஆனோம். மேடம், இது வரைக்கும் 6 டீம் இதை சூசைட்னு சொல்லியிருக்கு. அப்புறம் எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லி. ஆனால் 6வது டீமுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. 19th June 1995 அங்கேருந்து கிணறுலேருந்து நிதியோட டெட் பாடி கிடச்ச இந்த நாள் தானே? எக்ஸாக்ட்லி மேம். சரி, ஒரு நிமிஷம் நான் இதை ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. அதாவது அவள் சூசைட் தான் கமிட் ஆனான்னு. அப்போது சூசைட் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போது இந்த மேக்ஸ் அம்மா எதுக்காக சால்வ் பண்ணிட்டு இருந்தா? மேம், இது அவ டைரி. இந்த டைரியை நிறைய வாட்டி நான் படிச்சிட்டேன். இந்த டைரியில் இருக்க எந்த ஒரு பேஜை பார்த்தாலும் இவளுக்கு சூசைட் பண்ணுற எண்ணமோ இவ சேடாக இருக்கிற மாதிரியும் எந்த எண்ணமும் இல்லை. சொல்லப்போனால் ஒவ்வொரு பேஜ்லேயும் பாசிட்டிவாக தான் இருக்கு. ஹாப்பி, க்யூட், எக்ஸைட்டட், பிரைட் ஃப்யூச்சரை எதிர்பார்க்குற ஒரு பொண்ணு. எக்ஸப்ட் 16 June 1995 அவளோட டெட் பாடி கிடைக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி டைரி எழுதுறது அவ நிப்பாட்டுறா. டைரி எழுதுற ரொட்டீனை நிறுத்துற மாதிரி அப்படி என்ன நிகழ்வு வாழ்க்கையில் நடந்திருக்கும் தெரியலையே. இந்த கேஸ் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு மேடம். ஃபைல்ஸ் தவிர விசாரிக்க வேற எந்த விஷயமும் இல்லை. உண்மைதான். வேற ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன். பொதுவா அம்மா அப்பா தான் குழந்தைங்கள வெளியூர் அனுப்பி படிக்க வைப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு. பாவம், சின்ன வயசு பொண்ணு
நம்மளோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது அப்படியே பெத்தவங்க மனசு நொறுங்கி போகும். தன்னோட மகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அப்பாக்கு உரிமை இருக்கா? நீங்க இப்ப என்ன விசாரிக்க போறீங்க? இதுக்கு முன்னாடி வந்தவங்க மட்டும் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? கடைசியில் என்ன சொல்லுவீங்க? என் பொண்ணுக்கு யார் கூட அஃபேர் இருந்துச்சு, அவங்க கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா, 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி யாராவது வந்து எங்கள் மனசில் இருக்க காயங்களை தூசி தட்டிட்டு போறீங்க. ஏன்? எங்கள் பொண்ணு தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா, நாங்கள் ஒத்துக்கிறோம், போதுமா? முடிஞ்சு போச்சா? தயவு செஞ்சு போய் தொலைங்க. நீங்க வேணா உங்க மக தற்கொலை பண்ணிக்கிட்டதா நினைக்கலாம், ஆனா நாங்க அதை நம்பவே இல்லை. எங்களுக்கு முழுசா சந்தேகம் இருக்கா. உங்க பொண்ணு சாகிறதுக்கு 3 நாள் முன்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கா. அவ அதை நினைச்சு ரொம்ப அப்செட்டா இருந்திருக்கா, சந்தோஷமாவே இல்லை. நிச்சயமா ஏதோ நடந்திருக்கா. அதனாலதான் 3 நாள் கழிச்சு அவ இறந்திருக்கா. இங்க பாருங்க சார், உங்க பயம் எங்களுக்கு ரொம்ப புரியுது. நாங்க கேஸ் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப நெருங்கிட்டோம். நீங்க எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணாலோ, கொஞ்சம் தைரியம் காட்டினாலோ உங்க பொண்ணுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும் சார். மேடம், இதுதான் நிதியோட அட்டாப்சி ரிப்போர்ட். இது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், இது டீட்டெயில் ரிப்போர்ட். அட்டாப்சி ரிப்போர்ட் படி அவ தலையில ரொம்ப ஆழமான காயம் இருந்துச்சு, யாரோ அடிச்சா மாதிரி. அப்புறம் இனிஷியல் இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸர் சொன்னது என்னன்னா, கிணத்துல குதிச்சதுனால இந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கலான்னு. இந்த தேரியை நம்ம பிராக்டிக்கலா பண்ணி பார்ப்போம். மேனிக்வின் கொண்டு வாங்க. ஒரு கான்சியஸ் மனுஷன் தண்ணிக்குள்ள முழுகி சாகிறதுக்கும், 2வது கான்சியஸ் இல்லாதவன் தண்ணிக்குள்ள முழுகி சாகிறதுக்கும், அதாவது 2க்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். தண்ணியில முழுகி இறக்கும் போது லங்ஸ்ல தண்ணி போய் சேரும். கான்சியஸ்ல இருக்கவன், அன்கான்சியஸ்ல இருக்கவன், இவங்க 2 பேருக்கும் நடுவுல லங்ஸ்ல வேற வேற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா சுயநினைவுல இருக்கிறவனோட மூச்சு ரொம்ப வேகமா செயல்படும். அவன் ரொம்ப போராடுவான், வெளியேறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவான். தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சு உள்ள குதிக்கிறவனும் இதே மாதிரி தான் முயற்சி பண்ணுவான். ஆனா அன்கான்சியஸ்ல இருந்தா அப்படியே இறந்துருவாங்க. யுவரான நிதியோட லங்ஸ் கண்டிஷனை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அது என்னன்னா, தண்ணியில முழுகும் போது அவ சுய நினைவாவே இல்லை. அப்படின்னா இது சூசைடு இல்ல, ஆக்சிடென்டாவும் இருக்கலாம் இல்லையா? கால் வழுக்கி தலையில அடிபட்டு அப்புறம் கீழே விழுந்திருக்கலாம். கிணறுல ஆக்சிடென்டா விழும்போது அவங்களுக்கு அடிப்படும்னா 1 தடவையோ 2 தடவையோ நடக்கும், 4 தடவை கிடையாது. 4 தடவை எப்படி நடந்திருக்கும்? இவ்வளவு வருஷம் கடந்ததுனால அந்த ஹாஸ்டல்ல எந்த தடையும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனாலதான் இந்த கேஸ்ல வெறும் லாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் மூலமா நாம இதை சால்வ் பண்ண முடியும். அதனாலதான் நானும் என்னோட டீமும் பழைய ரிப்போர்ட்ஸ்ல இருந்த தகவலின்படி இந்த கேஸை ரீஇமேஜின் பண்ண நாங்க முயற்சி பண்றோம். ரிப்போர்ட் சொல்ற மாதிரி நிதியோட பெட்டு இதுதான். காலங்காத்தால 4 மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நிதி இங்கே உட்காந்துக்கிட்டு சம் சால்வ் பண்ணிட்டு இருக்கா. சம் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு தாகம் எடுத்து அவ தண்ணி குடிக்க ஃப்ரிட்ஜ் பக்கமா போயிருக்கா. ஜெயா கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் படி ஜெயா தூங்கிட்டு இருந்தா, நிதி வெளியே போறத மட்டும்தான் அவ பார்த்திருக்கா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நிதி அறையை விட்டு வெளியே போய் தண்ணி குடிக்கிறதுக்கு மெஸ் பக்கமா போயிருக்கணும். அப்புறம் இந்த ஃபைலில் போட்டிருக்கபடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜு இங்கே தான் எங்கேயோ இருந்திருக்கு. இங்கே தான் கீழே இருந்து ஒரு பாட்டில் கிடச்சிருக்கு. அதில் தான் நிதி தண்ணி குடிச்சிருக்கணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட அடிப்படையில் நிதியோட மரணம் காலையில் 6 மணி வாக்கில் நடந்திருக்கு. ஆனால் அவள் தண்ணி குடிக்கிறதுக்கு தன்னோட அறையிலேருந்து 4 மணிக்கு போயிருக்கா. அதாவது 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தில் அவளுக்கு என்ன நடந்தது? நான் வேணா ஒன்று ஒத்துக்கிறேன். அதாவது அவளோட மரணம் அதுக்கு ஒரு 30 நிமிஷம் இருந்தாலும் 1.5 மணி நேரம் இருக்கே. 1.5 மணி நேரம் நிதி எங்க இருந்தா? மேம், ரிப்போர்ட்ஸின் படி அவ இந்த ரூம்ல தான் இருந்திருக்கா. நிலிமா இந்த ஹாஸ்டல்ல கேர் டேக்கரா இருந்தவ. ஆனா இன்னி வரைக்கும் அவ தான் எதுவும் பார்க்கல கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த நிதியை யாரோ ஹிப்னோடைஸ் பண்ணி பொறுமையா எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. என்னாச்சு மேடம்? ஏதாவது தெரிஞ்சதா உங்களுக்கு? இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, தெரிய வந்துடும். இங்க பாருங்க மேடம்,
வெளியில குழந்தைங்க வெயில்ல இருக்காங்க. நீங்க எல்லாம் இப்படி அடிக்கடி வர்றது நல்லாவே இல்லை. அதான் எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. ரிப்போர்ட்ஸ் ஃபைல் பண்ணுங்க. ரிப்போர்ட்ல நான் என்னன்னு ஃபைல் பண்ணோம்? வேற என்ன, அதான் அந்த பொண்ணுக்கு மனசு சரியில்லை, கொஞ்சம் கவலையில இருந்தா. நீங்க தான் இந்த நரேஷனை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஒருவேளை மர்டர்ல உங்க பங்கு இருக்கானே? அட மேடம், மர்டர் கேடர்லாம் இங்கே எதுவும் நடக்கல. என் மேலே குற்றத்தை சுமத்துறதுக்கு முன்னாடி சாட்சியை கொண்டு வாங்க முதல்ல. உங்களுக்கு முன்னாடியே இங்கே நிறைய டீம் வந்துடுச்சு. வந்த உடனே 4 நாளில் ஹீரோ மாதிரி நடந்துப்பாங்க. அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்களும் அதே மாதிரி தான். கிரைம் சீனோட ஃபோட்டோஸ்லாம் நீ தானே எடுத்த? நீ ஏதாவது வித்தியாசமா பார்த்தியா? எக்ஸாக்ட்லி அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். உங்ககிட்ட டெட் பாடியோட 3 ஃபோட்டோஸ் தான் இருக்கு. ஆனால் நான் சப்மிட் பண்ணது 7. 7? ஆனால் போலீஸ் ஃபைலில் நான் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கலையே. அந்த பொண்ணோட கழுத்தில் நகத்தோட அடையாளம் இருந்தது. அவள் பின்மண்டையில் ஆழமான ஒரு காயமும் இருந்தது. இந்த உருட்டுக்கட்டை அந்த மாதிரி எதையோ வச்சு அடிச்சிருக்காங்க. ஆனால் கோர்ட்டில் 3 ஃபோட்டோ தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா மீதி 4 ஃபோட்டோ உங்ககிட்ட தான் இருக்கா? 15 வருஷம் ஆச்சு மேடம். அப்போல்லாம் நாங்கள் ரீல் போட்டு தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். கேமரா ரீல் 2த்தையும் உடைச்சிட்டாங்க. யார் உடைச்சா? ஒவ்வொரு டீமுக்கும் நான் சொன்னேன் மேடம். முதல்ல வந்து டீம் மேலே ரொம்ப ப்ரெஷர் இருந்தது. அதை பண்ணவங்களுக்கு தான் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்களா? எவ்வளோ தடவை சொல்கிறது சரி வராதுன்னு. கொடுக்குறேன். அதனால் என்ன நடக்க போகுது? உங்களுக்கும் மேல் இடத்துலேருந்து ஃபோன் வரும். உங்களாலையும் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ண முடியாது. யாரா இருப்பான் அவன்? இவனை கட்டாயப்படுத்தினவன் எவனா இருப்பான்? போலீஸ் ரெக்கார்ட்ஸு ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ஒத்தாலாக இருந்து அவன் பக்கம் எல்லாத்தையும் மாற்றிருக்கான். நமக்கு முன்னாடி இந்த டீமை அவன் கட்டாயப்படுத்தியிருக்கான். நமக்கும் அதே மாதிரி பண்ணானா? இல்லை மாத்யூ, இப்போ 15 வருஷம் முடிஞ்சிருச்சு. இனிமே அவன் ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு தோணலை. இருந்தாலும் மறுபடியும் எதனா ப்ரெஷர் வந்தா அது இன்னும் நல்லது. அவனை ட்ராக் பண்ணதுக்கு ரொம்ப வசதியாக போயிடும். மேடம், கடந்த 15 வருஷமா தொலைக்காட்சியில் எவ்வளோ நிறைய கேசஸை நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் நியாயம் கிடைச்சது. சிலது 4 பேருக்காவது தெரிஞ்சது. ஆனா என்னோட நிதிக்கு இன்ன வரைக்கும் நியாயம் கூட கிடைக்கலையே. சார், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க நீங்கள் இவ்வளோ காலம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் முழு நேரமாக இந்த கேஸை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன தடயத்தை கூட விட மாட்டேன். மகளை இழக்கிற வழி என்னன்னு எனக்கும் தெரியும். எனக்கும் 20 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த 15 வருஷத்தில் வழக்க விசாரிக்க வந்த எல்லா டீம் மேலேயும் ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் உண்டானதை நீங்கள் என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? வழக்க அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி அவங்கள என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? சார். ஆனால் என்னங்க வீட்டுக்கே வந்துட்டீங்க? எதனால போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. சார் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் மறுபடியும் விசாரிங்க. இதை பாருங்க, என்னோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல. அவ அந்த மாதிரி எப்படி பண்ணிப்பா சார்? சரி, அப்போ நீங்களே சொல்லுங்க, அவ ஏன் அப்படி பண்ணிக்கிட்டா? அதுவும் வீட்டை விட்டு தனியாக போய் ஹாஸ்டலில் தங்குற ஒரு யூத். ஏன் உங்களால் கவனிச்சிக்க முடியாதா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? விசாரிக்கும் போது ஹாஸ்டலை சுற்றி சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். யாரோ ஒரு பையன் கூட மோட்டார் சைக்கிளில் சுற்றி இருக்கா. உங்களோட கௌரவத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவளோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸை உங்ககிட்ட சொல்ல வேணான்னு நான் தான் டாக்டர் கிட்ட சொல்லியிருந்தேன். என்ன? ஆமாம், அவ உடல் உறவு வச்சிருந்திருக்கா. திரும்பவும் வராதீங்க, ஏன்னா நாங்கள் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். முதல்ல கிளம்புங்க. இதை பாருங்க சார், நீங்கள் எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் என்னோட பொண்ணோட பேரை மட்டும் இந்த மாதிரி கெடுத்துடாதீங்க. இனிமே உங்களெல்லாம் நான் தேடியே வரமாட்டேன். மறுபடியும் புது டீமா? சரி, வந்து விசாரணை பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல.
நான் என்ன சார்ஜ் ஷீட்டில் ஃபைல் பண்ணணும் அதுதான் அக்யூரேட் மேடம். நிதியோட கேஸில் நீங்கள் ரொம்பவே உழைச்சிருக்கீங்க. நன்றி. எதுக்கு நன்றி? நான் இப்போ என்ன கேட்க வந்தேன்னா, இவ்வளோ உழைப்பையும் யாருக்காக போட்டீங்க? கண்டிப்பாக கேஸை சால்வ் பண்ணுறதுக்காக போடல. எனக்கு ஒன்றும் புரியல மேடம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியலன்னா புரிகிற பாஷையில் சொல்கிறேன். ஒரு விஷயம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நிதி தற்கொலை பண்ணிக்கலான்னு. ஆனால் அவளை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கொலையை தற்கொலைன்ற மாதிரி மாற்றுறதுக்காக முதல்ல அவள் தலையில் 4 வாட்டி அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவளை கிணத்துல தூக்கி போட்டிருக்காங்க. நீங்கள் அவளோட ரிப்போர்ட்டை கூட மேனிப்புலேட் பண்ணியிருக்கீங்க. யார் சொல்லி இதெல்லாம் பண்ணீங்கன்னு மரியாதையாக சொல்லிடுங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி சிஸ்டத்தில் இருந்து வீக்னஸை பயன்படுத்தி நீங்கள் ஒரு பெரிய குற்றத்தை மூடி மறைச்சிட்டீங்க. எனக்கு அந்த எல்லாரோட பேரும் வேணும். என்ன மேடம் சொல்கிறீங்க? நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. அந்த காலத்தில் இந்த கேஸ் சூசைடு மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பாருங்க, நிதி அவளோட ரூம்ல இருந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் அவளுக்கு மரணம் ஏற்படுறதுக்கு நடுவில் 1.5 மணி நேரம் இருந்திருக்கு. 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நடுவில் என்ன நடந்தது நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அதை எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும்னு கண்டிப்பாக யோசிச்சிருப்பா. அப்புறம் ஹாலில் சாமால சதறி கிடந்தது. அவளே அதை பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு விரக்தியில். அந்த காலத்தில் நடந்ததை பார்க்குறதுக்கு சிசிடிவி கேமராலாம் இருந்துச்சு. ஆமாம். அப்படின்னா நீங்கள் சிசிடிவி பிஹாஃபில் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா? குட். சீக்கிரமாக சந்திப்போம். அரெஸ்ட் வாரண்ட் எடுத்துகிட்டு வரேன். உங்கள் டிபார்ட்மெண்ட்டை விட நிறைய புத்திசாலிங்க ஏன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அப்பா, இந்த சம்மெல்லாம் கையில போட்டு போட்டு எனக்கு கையே வலிக்குதுப்பா. ப்ளீஸ் சாண்டா கிட்ட சொல்ல இந்த வாட்டி கால்குலேட்டர் கிஃப்ட் பண்ண சொல்லி. அம்மாடி நிதி, இந்தா உன்னோட கால்குலேட்டர். அப்புறம் இந்த கேஸில் ஒரு புது ஆஃபீஸர் வந்திருக்காங்க. எனக்கு தெரியும். நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் போனாங்க. ஒவ்வொரு தடவையும் எனக்கும் நம்பிக்கை வரும். என்ன பண்ணுறதுமா, முன்னேறி போக முடியல. அன்னைக்கு ராத்திரி என்னதான் நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சா அது போதும். ஃபோனில் நீ என்கிட்ட என்னம்மா சொல்ல வந்த? அப்பா, ஒவ்வொரு தடவையும் நான் மனசில் நினைப்பேன், சாதாரணமாக விடாமல் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ மட்டும் அன்னைக்கு என்கிட்ட மனசை விட்டு சொல்லியிருந்தேனா, அப்போவே நான் ஒரு முடிவெடுத்து உன்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பேன். அதுக்கப்புறம் என் கூட நீ இன்னைக்கு இங்கே இருந்திருப்ப. நீங்களா? என்ன இங்க? யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் பிரமோத்தை விஷம் கொடுத்து கொண்டு இருக்காங்க. இவரோட டீம் தான் முதல்ல இந்த கேஸில் இறங்கி வேலை பார்த்தாங்க. இவங்க தான் நிதியோட டெட் பாடி, அவளோட துணி, அவளோட ரூம், இது எல்லாத்தையும் பார்த்து அவளோட எவிடன்ஸை கலெக்ட் பண்ணவங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்களை இவங்க ப்ரிசர்வ் பண்ணல. உதாரணத்துக்கு விக்டிமோட துணிகள், அந்த மாதிரி நிறைய இருக்கு. நிதியோட தலையில 4 வாட்டி தாக்குன அந்த ஆயுதத்தை கூட கண்டுபிடிக்க இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனா ஒன்னு சொல்லுவாங்க யுவர் ஆனர், கெட்டது நினைக்கிறவங்க 100 கெட்டது பண்ணாலும் இதெல்லாம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு யாரா ஒருத்தருக்கு அவங்க நல்லது பண்ணணும். யுவர் ஆனர், பியூஷோட ஸ்டேட்மெண்ட்டும் அவருடைய ஃபோட்டோகிராஃபியும் நான் வைக்கிறேன். அன்னைக்கு நடந்த கிரைமை ஃபோட்டோ எடுத்தது இவர் தான், இந்த பியூஸுங்கிறவர். இந்த வழக்கை மூடி மறைக்க ஒரு பவர்ஃபுல்லான ஆள் வேலை பார்த்துருக்கான். அவனுக்கு போலீஸோட இன்வெஸ்டிகேஷனோட எவிடன்ஸை அளிக்கிற எல்லா இடத்துலையும் அவனுக்கு ரொம்ப நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் பிரமோத்தோட கொலைக்கு பின்னாடியும் அவனோட கைதான் இருக்கு. ஜான்வி மேடம், உங்களுக்கும் நிதிக்கும் உறவு சரியா இல்லைன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதனால 15-20 வருஷம் கழிச்சு என்னை தேடி வருவீங்களா? உங்களுக்கு தெரியுமா, என்னோட அப்பா ஒரு மந்திரி, அதுவும் கடந்த 25 வருஷமா. நீங்க தப்பான இடத்துல கை வைக்கிறீங்க. ஐ எம் so sorry. எங்களோட பழக்கமே விசாரிக்கிறது தான், அதனால தான் இங்கே இருக்கோம். அது போக உங்கள் அப்பா உங்களை செழிப்பாக தான் வச்சுருக்காரு. நல்ல பணக்காரங்க நீங்கள். பரவாயில்லையே, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு ஏதாச்சும்
தேவை இருந்துச்சுன்னா சொல்லுங்களேன். இல்லைங்க, தேங்க்யூ. மேடம், சொல்லுங்க. சாய் குடிச்சிட்டு போங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா. இவளோட அப்பனோட ஜாதகத்தை உருவு. இவங்க வசதியெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த கேஸ்ல உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? ஜான்வி கூட இருக்கவனை பத்தி தெரிய வந்துச்சு. குளோபாலிங்க நெட்வொர்க் தயாரா இருக்கு, சீக்கிரத்துல தெரிய வந்துரும். எப்ப தெரிய வரப்போகுது மாத்யூ? நம்ம எவ்வளவுதான் நெருங்கி விசாரணை பண்ணிட்டு இருந்தாலும் கடைசியில டெட் எண்ட்ல தான் போய் நிக்கிறோமே. எல்லாரும் சொல்றாங்க இன்னொருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு. அந்த இன்னொருத்தர் யாருங்கிற? நமக்கு எப்படி மேடம் இது தெரிய வரும்? மாத்யூ, 1995 அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஃபைலும் பேப்பர்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். அந்த நேரத்துல அந்த காலகட்டத்துல பஞ்சும் ஏரியால பெரிய ஆளுங்க யார் இருந்தாங்கன்னு பாரு. அவங்க செய்தியில வந்திருக்கணும், இல்ல கிரியேட் பண்ணிருக்கணும். பார்த்தா நிறைய பேர் கிடைப்பாங்களே, யார்கிட்டன்னு பேசுறது? பேசுவோம், எல்லார்கிட்டையும் பேசுவோம். மேம், இந்த கேஸ்ல நமக்கு எதுவுமே கிடைக்க போறதில்லன்னு தெரியுது. இல்ல மாத்யூ, எல்லா நேரத்திலையும் பெரிய பெரிய பூட்டை திறக்க சின்ன சாவி தான் தேவைப்படுது. நமக்கும் அதே மாதிரி சின்ன சாவி தான் தேவைப்படுது. அப்புறம் கதவு தானே திறந்துரும். எக்ஸ்கியூஸ் மீ நண்பா, பேராகிளைடிங் பண்றீங்களா? பேராகிளைடிங் இல்லப்பா மேம், சும்மா தண்ணிக்கு மேல பிரமாதமா பறக்கலாம். நல்ல பேக்கேஜ் இருக்கு, டிஸ்கவுண்ட்லாம் வேணா தரேன் மேடம். இல்ல வேணாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், விடுங்க என்ஜாய். இப்ப வீட்டுக்கு பறந்து போ. நதீம் அகமத், இவன் ஒரு சாதாரண திருடன். ஆனா இந்த கேஸை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். எனக்கும் சுட சுட ஒரு டீப்பா. தேங்க்யூ. டேய் எங்கடா ஓடுற? நான் சொன்னல, இவன் திருடன் இல்ல, மாயாவி. அது சரி, நீங்க யாரு? ஸ்பெஷல் யூனிட். யாரு? இந்த டிவில எல்லாம் சொல்லுவாங்களே அவங்களா? உனக்கு ஞாபகம் இருக்கா? 18 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க. திருடுறதுக்காக நீ ஒரு நாள் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போன. ஆனா நீ அங்க பார்த்தது இன்னொரு விஷயம். என்ன பார்த்த நதீம் அகமத்? ஒரு திருடனுடைய கேரக்டர் கொஸ்டினபிள் ஆச்சே. யுவர் ஆனர், கடந்த 20 வருடமா இந்த கேஸ்ல ஒன்றும் கிடைக்கல. அன்னைக்கு நடந்த எல்லாமே ஒரு கேள்வியா தான் இருக்கு. அது போக இந்த திருடனை நாங்க கண்ண மூடிட்டுலாம் நம்பல. சரி சொல்லு, உன்னோட ஆள் எங்க இருக்கான்? அதோ பாருங்க மேடம், வந்துட்டாங்க. அவன்தான், இவன் தான் அஸ்லாமு. நியூஸ் பேப்பரு பால் எல்லாம் எல்லார் வீட்டுக்கும் போடுவான். அஸ்லாமு, மேடம் கிட்ட நீ அன்னைக்கு என்ன நான் பார்த்தேன்னு சொல்லு. கண்டிப்பா. கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள ஆம்பளைங்க போகிறதுக்கு தடை இருக்கு. எந்த அளவுக்குன்னா பணம் கொடுக்கறதுக்கு அவங்க தான் வெளியே வரணும். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், ஒரு ஆள் ஹாஸ்டலுக்கு பின்னாடி வழியா போயிட்டு இருந்தான். அன்னைக்கு அங்க ஒரே இருட்டா இருந்துச்சு, அதனால சரியா பார்க்க முடியல. யாரோ ஒரு பொண்ணுக்கு பையன் கூட தொடர்பு இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறமா எனக்கு தெரிய வந்துச்சு, அங்க இருந்த கிணத்துல ஒரு பொண்ணோட பணம் கிடைச்சதுன்னு. இப்ப இந்த கேஸ் எங்கேயோ போகுது. ஜான்வியோட அப்பா ஜாதகத்தை எடுத்தாச்சு. ஜான்வியோட அம்மாவுக்கு அது 2வது கல்யாணம். 15 இயர்ஸ் முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. இந்த பொண்ணு அவன் தத்து எடுத்திருக்கான். இவங்க 2 பேர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நம்ம நிதிக்கு நியாயம் வாங்கி கொடுக்க முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட். இந்த கொலைக்கு பின்னாடி இவங்க 2 பேர் இருக்கலாம் இல்லையா? ஐ டோன்ட் திங்க். இவங்களுக்கு பின்னாடி எதுக்கு இந்த பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இன்வால்வ் ஆக போறாங்க? போலீஸ்க்கு சுலபமா போயிருக்கோம். லாக்அப்ல தூக்கி போட்டு சுலபமா மூடி இருப்பாங்க. காலேஜோட பேரு கெட்டக்கூடாதுக்காகவே கேஸை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப டேஞ்சர்னு யாரும் சொல்லக்கூடாது இல்ல. நிதி படிச்ச இந்த காலேஜ் பஞ்சாப்ல பிரபலமான பேர் போன ஒரு இன்ஸ்டியூட். இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல அவங்களோட ஆனுவல் டேல, அதாவது பெரிய ஆளுங்களை தான் சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க. தெரிஞ்சுப்போம். அதாவது கடந்த 5-6 ஆண்டுங்களா இங்க யாரெல்லாம் சீஃப் கெஸ்டா வந்துட்டு போனாங்கன்னு. நிதி சாகிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1980ல இருந்து ஆரம்பிப்போம். மேம், நான் எல்லா ஃபோட்டோஸும் பார்த்துட்டேன். ஆனால் இந்த ஃபோட்டோவில் மட்டும் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க தெரியுறாங்க. ஆனால் எப்படி கனெக்ஷனை கண்டுபிடிக்கிறது? மேத்யூ, நம்ம இந்த கேஸை புது விதத்தில் ஆரம்பிக்கணும்னு எனக்கு தோணுது.
மேத்யூ, எஸ் மேம். இந்த ஃபர்ஸ்ட் அட்டாப்சி ரிப்போர்ட்டோட சிக்னேச்சரும் இந்த டீடைல் அட்டாப்சி ரிப்போர்ட்டோட சிக்னேச்சரும் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கொஞ்சம் மைன்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சரியா சொல்றீங்க மேடம். 2 சிக்னேச்சர் ஸ்டைல்லையும் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. வேற யாரோ இந்த சிக்னேச்சரை போட்ட மாதிரி தெரியுது. டாக்டர் சுதர்ஷன் ரெட்டி, என்னோட பேர் ஜெனிஃபர், ஸ்பெஷல் யூனிட் ஆஃபீஸர். நிதியோட கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நல்லாவே ஞாபகம் இருக்கு. 20 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது யாராவது என்னை தேடி வருவீங்கன்னு. இப்போ நம்ம பண்ணுற டெக்னாலஜியிலேருந்து செக்யூரிட்டி வரைக்கும் எல்லாம் எவ்வளோ அளவு அட்வான்ஸ் ஆகிருக்கு. அப்படி இருந்தும் பல கேஸில் மேனிப்புலேஷன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இமேஜின் பண்ணுங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் குழப்பம் நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரேப், அந்த குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏன் இந்த விஷயத்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் எழுதல? நான் எழுதினேன், ஆனால் யாரோ ஒருத்தன் இருக்கான் ரிப்போர்ட்டில் எழுதுனதெல்லாம் நீக்கணும்னு வேலையை பார்த்துருக்கான். உங்களால் அவங்க பேர்லாம் சொல்ல முடியுமா? இல்லை, என் மேலே ப்ரெஷர் போட்டது அப்போ வேலை பார்த்த போலீஸ்காரங்க தான். உங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸை சூசைடு கேஸுன்னு மாற்றி நிரந்தரமாக மூடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. உங்களால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? நிதியோட கேஸில் நீங்களும் இன்வால்வ் தானே? யாரு ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யாரு ப்ரெஷர் பண்ணலன்னு வேணா கேளுங்க. எல்லாரும் இந்த கேஸை இழுத்து முன்னு தான் வேலை பார்த்தோம். எனக்கும் மிரட்டல்கள்லாம் வந்துச்சு. 21 வயசு பொண்ணு. நீங்களும் தான் டாக்டர் ரெட்டியை ப்ரெஷரைஸ் ஆக்கியிருக்கீங்க இல்லையா? உதய் சார், எனக்கு புரியுது. அந்த நேரத்தில் உங்ககிட்ட பவர் இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் பவர் தரேன். உங்களால் இதெல்லாம் சரி பண்ண முடியும். இங்கே வர எக்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் கொடுக்க போகிற இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு குடும்பத்துக்கு நியாயத்தை வாங்கி தரப்போகுது. ஜஸ்டிஸ் கிடைக்காது மேடம். நான் கில்ட்டுனால தான் ரிசைனே பண்ணேன். ஆனால் பிரமோத் சாருக்கு நடந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் இருக்கிற செக்யூரிட்டியை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் செக்யூரிட்டிக்கு நான் கேரண்டி தரேன். 20 வருஷமா ஒரு அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மகளுக்கு என்னாச்சுன்னு அவருக்கு தெரியாம இருக்கா? அன்னைக்கு நைட் என்னதான் நடந்தது? நீங்க கொஞ்சம் தைரியமா சொன்னீங்கன்னா அந்த அப்பாக்கு நீதி கிடைச்சிரும். சாரி மேடம், இந்த கேஸ் விஷயத்துல யார் யாரெல்லாம் இன்வால்வ்டா இருக்காங்களோ அவங்க இந்த கேஸ்ல நியாயம் கிடைக்க விட மாட்டாங்க. இந்த கேஸை சால்வ் பண்ணுறது கூட நமக்கு இப்போ 20 வருஷம் ஆகும் போல இருக்கு. நிறைய பேரை நம்ம கேட்டாச்சு, யாரும் பேச வாயை திறக்க மாட்டாங்க. நீலிமா அந்த ஹாஸ்டலில் கேர்டேக்கராக வேலை பார்த்தவங்க. ஆனால் இன்னைக்கு நைட்டு நீலிமா எதுவும் கேட்கல பார்க்கலன்னு சொல்கிறாங்க. நிதிக்கு ரேப் நடந்துச்சுல, ஹாலில் சாமான்லாம் சதறி கிடந்தது. நீலிமா ரூமும் மெஸ்ஸுக்கு பக்கத்தில் இருந்தது. அவள் தூங்கிட்டு இருந்தானே வச்சுப்போம். கண்டிப்பாக ஏதாவது சத்தமாவது அவங்க கேட்டிருக்கணும்ல. மேத்யூ, எஸ் மேம். நீலிமாவோட ஃபைல் கொடுங்க. அவள் பிக்சர்ஸை பார்க்கணும். இந்தாங்க. ஏதோ கனெக்ஷன் இருக்கே. மேடம், நான் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தேன்னா எனக்கு ஒரு கேரண்டி கொடுக்க முடியுமா? நீதிக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தருவீங்களா? அதோட பேக் அவுட்டும் பண்ணக்கூடாது. எஸ்பி சார், உங்க கௌரவத்தை காப்பாத்திக்க நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது போக ஹோம் மினிஸ்டருக்கு நான் டீட்டெயில் அனுப்பிட்டேன். விசாரணை டீம் மேல பிரஷர் போட்ட ஆஃபீஸர் நீங்க தான், எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. கேஸை க்ளோஸ் பண்ணுங்க, கோர்ட் டேட் வாங்கிக்கோங்க. சார், நதி எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எங்க தரப்புல எல்லாமே தயாரா தான் இருக்கு. அப்புறம் அந்த பிஎஸ்ஐ ஆஃபீஸர் உங்களோட ப்ரெஷர்னால முன்னாடியே ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரை சொல்றேன். இது எல்லாத்தையும் நீங்க ஏன் பண்ணீங்கன்னு அதை சொல்ல முடியுமா? இதை யார் சொல்லி பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியல. அவரை நான் குருவா நினைச்சேன். எல்லா மனுஷங்க கிட்டேயும் ஒரு கெட்ட குணம் இருக்கும். ஆனா நாம அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். நாம நம்ம கவனத்தை நல்ல விஷயங்களை வைக்கும்போது எல்லாமே நல்லபடியா நடக்கும். We have to move forward in our life. பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. எது நடந்துச்சோ அது நல்லதுக்காக தான் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நல்லது பண்றதுக்கான ஒரு சக்தி இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜியில இருக்க சக்தி இருக்குதே, அது வேற எந்த விஷயத்திலையும் பார்க்க முடியாது. ஐ ஆம் த பெஸ்ட்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ நீங்க பெஸ்டாவே மாறிடுறீங்க. So say with me, I am the best. 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 டொனேஷன் வந்துருச்சா?
அன்னைக்கு குருஜி யாரை வேணும்னாலும் கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா என்னதான் கூப்பிட்டாரு. அதை நான் செஞ்ச பெரிய பாக்கியம். எப்படி என்னால முடியாதுன்னு சொல்ல முடியும்? 19 ஜனவரி 1995 நிதி சூசைட் பண்ணிக்கல. அவளை கொலை பண்ணியிருக்காங்க, ரேப் பண்ணியிருக்காங்க. உனக்கு தெரியும், நீ அங்கதான் இருந்த. நீ மட்டும் உன்னோட வாயை யார் முன்னாடி திறந்தன்னு வச்சுக்கோயேன், உன் உடம்புல இருக்க எல்லா எலும்பியும் நான் எப்படி உடைப்பேன்னு பார்த்துக்கோ. டாக்டர்ஸே பார்த்தா குழம்பிடுவாங்க. வாழ்க்கையில நீ நிறைய அடையணும்னு நினைக்கிறேல, லட்சியம் இருக்கிறது ரொம்ப அவசியம். அந்த இடத்த நீ கண்டிப்பா அடையத்தான் போற. ஆனா நீ அந்த இடத்த அடையிறதுக்கு என்னோட உதவி உனக்கு தேவைப்படும். உனக்கு என் உதவி கிடைக்கணும்னா நீ உடனே என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு உதவி செய்யறேன். இன்னைக்கு குருஜி உங்க எல்லாரையும் பார்க்க வந்தார்ல, அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ சின்ன வயசுலயே உன்னை பிரின்சிபல் ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. மாசம் 6000 ரூபாய் உன்னால சம்பாதிக்க முடியும். லைஃப் செட் ஆயிடும். அப்புறம் உன் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்துரு. குருஜியோட மனசு ரொம்ப பெருசு, அவளையும் அவர் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? உங்க எல்லா ரகசியத்தையும் நான் வெளில சொல்லிடுவேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் வெளியில தெரியணும். அப்பதான் அவங்க வீட்டு பொண்ணுங்களே இங்க அனுப்ப மாட்டாங்க. அவ ஒத்துக்கலன்னு நீங்க கொன்னுட்டீங்க. இல்ல, அதனால இல்ல. அப்புறம் எதுக்காக கொன்னீங்க? அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது? சார், நிதி ஒரு கராத்தே சாம்பியன். அவ சுயநினைவில் இருக்கும் போது அவளை எதுவும் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த கேஸில் இருந்த எல்லா எவிடன்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிருக்கு. அப்புறம் இவங்களே தான் அந்த இன்ஸ்பெக்டர் பிரமோத்தையும் விஷம் கொடுத்து கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணியிருக்காங்க? ஜனவரி 16, 1995, அதாவது அவ சாகிறதுக்கு சரியா 3 நாளைக்கு முன்னாடி நிதி தப்பான இடத்துக்கு தப்பான சமயத்துல போயிட்டா. அங்க ஒரு தப்பு நடக்கிறத அவ கண்ணால பாத்துட்டா. இந்த ஸ்பெஷல் யூனிட்டோடைய இன்வெஸ்டிகேஷனை கேட்டதுக்கு அப்புறம் கோர்ட் என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்குதுன்னா, இந்த நிதி ரஸ்தோகி அவங்க தற்கொலை செஞ்சுக்கல, மாறா அவங்கள கொண்டு இருக்காங்க. 21 வயது நிதி ரஸ்தோகி பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி இருந்தாங்க. தன்னுடைய கனவுகளை நிறைவேற்ற முழு முயற்சியில இருந்தாங்க. அந்த குழந்தைய கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த கோர்ட் நீலிமா பெண்டேக்கர், சஞ்சய் சர்மா, அப்புறம் கமல் ஜெயினையும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்குது. இந்த கேஸ்ல ஜஸ்டிஸ் வாஸ் டிலேட் பட் நாட் டினைட். 20 வருஷம் தாமதிச்சாலும் அதுக்கப்புறம் வந்த ஒரு ஆனஸ்ட் ஆபீசர் அப்புறம் ஒரு டீமால அந்த அப்பாவோட நீண்ட காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. நீதி உடனடியா கிடைக்கணும்ன்ற எண்ணத்தோட நான் உங்க திவ்யங்கா திரிபாட்டி தஹியா உங்ககிட்ட விடைபெறேன். ஒரு புது கேஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாருங்க கிரைம் பெட்ரோல் எச்சரிக்கை, விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய்ஹிந்த்.